கைனாத்தினி அடுத்த பிரமாண பார்த்தீங்கன்னா நிலாவுடைய அண்ணா எல்லாருக்கும் கூல்ட்ரிங்க்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்துட்டு மனோகர் இந்த வேலை இதுக்குடா நீ செய்யற, ஸ்டேஜ்லடா இருக்கணும், இந்த வேலை அதுக்கு நீ செய்யறன்னு சொல்லிட்டு இந்த பக்கமா சேரன் வராங்க. அப்ப சேரனை கூப்பிட்டு இந்த கூல்ட்ரிங்க்ஸை கொஞ்சம் எல்லாருக்கும் கொடுத்துருப்பா அப்படின்னு சொல்றாங்க. சேரனும் அதை கொஞ்சம் கூட யோசிக்காம எல்லாருக்குமே போயிட்டு சர்வ் பண்றாங்க. இதை பாண்டியன் பார்த்துட்டு பயங்கரமா ஷாக் ஆகிறாங்க. பாண்டியன் வேகமா ஓடியாந்து இந்த வேலை அதுக்கு நான் நீ செய்யறேன்னு சொல்லிட்டு கோவப்படுறாங்க. அதுக்கு சேரணும் இதுல என்னடா இருக்கு, இது நம்ம வீட்டு ஃபங்க்ஷன், நம்ம தாண்டா செஞ்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியனை சமாதானப்படுத்திட்டு சேரனை எல்லாருக்கும் கூல்ட்ரிங்க்ஸ் கொடுக்குறாங்க. அதை பார்த்துட்டு பாண்டியன் சரி நான் நீ போ நானே கொடுக்குறேன்னு சொல்லிட்டு பாண்டியன் எல்லாருக்கும் கூல்ட்ரிங்க்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த டைம் பார்த்து வானதி வந்துடுறாங்க. வானதியோட ஃபேமிலி எல்லாருமே வந்துடுறாங்க. பயங்கரமா பிரம்மாண்டமா ரிசப்ஷன் நடக்கிறத பார்த்துட்டு பயங்கரமா வானதி ஷாக் ஆகிறாங்க. ஒரு பக்கம் அவங்க அம்மாவும் அப்பாவும் நிலா இவ்வளவு பெரிய வசதியான குடும்பத்துக்கு முன்னாடி அந்த குடும்பத்துல வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வானதி அங்க நடக்கிற ஃபங்க்ஷனை பார்த்துட்டு வாய் அடிச்சு போறாங்க. அப்படியே உள்ள வராங்க. அங்க பாண்டி எல்லாருக்கும் தட்டில் கூல்ட்ரிங்க்ஸ் கொடுக்கறத பார்த்துட்டு பயங்கரமா டென்ஷன் ஆகி பாண்டியனை கையை பிடிச்சி இழுத்துட்டு போறாங்க. இந்த வேலையெல்லாம் இதுக்கு நீ செய்யறக்காரங்க எவ்வளவு ஜம்முன்னு கெத்தா வந்து உட்கார வேணா, அது வேலைக்காரவங்க மாதிரி கூல்ட்ரிங்க்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்க, இவ்வளவு பெரிய ஃபங்க்ஷன் நடத்துறாங்க, கூல்ட்ரிங்க்ஸ் கொடுக்கறதுக்கு ஆள் கூட வைக்க மாட்டாங்களா? ஒரு பக்கம் வானதி சொல்லி கோவப்படுறாங்க. அதுக்கு பாண்டியோ இது நம்ம வீட்டு ஃபங்க்ஷன் வானதி, இதுல என்ன இருக்கு, யாரு கொடுத்தா என்ன, சொந்தக்காரங்களா நம்ம எல்லாம் சேர்ந்தானே வெல்கம் பண்ணணும், இதுல என்ன இருக்கு, இதுல எனக்கு தப்பா படல வானதி அப்படின்னு சொல்றாங்க. ஆனா வானதி நீ இந்த வேலை செய்யக்கூடாது பாண்டின்னு சொல்லிட்டு கூல்ட்ரிங்க்ஸ் செட்டை பறிச்சு வச்சுறாங்க. அடுத்து பல்லவன் சாப்பிட போலான்னு போறாங்க. சாப்பிட உட்காந்துக்கிறத பார்த்துட்டு நிலாவுடைய பல்லவன் கிட்ட ரொம்பவே வெறுப்பேத்தி பேசுறாங்க. கொஞ்சம் கூட மேனஸே கிடையாது. வந்து சொந்தக்காரங்களா சாப்பிட்டதுக்கு அப்புறம் சாப்பிட கூட தோணுது. பந்தின்னு சொன்னா முதல்ல வந்து உட்காந்து இது வரைக்கும் சாப்பாடே பார்க்காத மாதிரி முதல் வந்து சாப்பிட உட்காந்துட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. இல்ல நான் நைட்டு வர சாப்பிடல, அதனாலதான் பசிச்சு சாப்பிடலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்றாங்க. ஒருவேளை கூட உன்னால சாப்பிடாம இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அவமானப்படுத்தி பேசுறாங்க. முதல்ல சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் அந்த இலையெல்லாம் முதல்ல எடுத்து போடு அப்படின்னு சொல்லிட்டு போயிடறாங்க. அந்த டைம் பார்த்து சேரன் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. சேரன் இவங்க பேசின கேட்டுட்டு ரொம்பவே வருத்தப்படுறாங்க. பல்லவன் கிட்ட நீ ஏன்டா இதெல்லாம் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்றாங்க. நீ போய் உட்கார்டா நான் எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் அவங்க இலைய எல்லாத்தையுமே சேரன் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த டைம் பார்த்து நிலா அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இங்க என்ன நடக்குது, ஏன்னா நீங்க இந்த வேலைலாம் பாக்குறீங்கன்னு சொல்லிட்டு பாண்டி நிலா சேரன் கிட்ட ரொம்பவே கோவப்படுறாங்க. அடுத்து பரவாயில்லம்மா, இது நம்ம வீடு தானே, நம்ம வீட்டு ஃபங்க்ஷனுக்கு இந்த வேலை நம்ம தானே செஞ்சாகணும் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க எதுக்கு நான் இலை எடுக்கிறீங்கன்னு சொல்லிட்டு நிலா கோவப்படுறாங்க. கண்டிப்பா இது எல்லாத்துக்கும் காரணம் எங்க அப்பாவை தான் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு மனோகரை கூப்பிட்டு என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க, உண்மையிலே எங்களை அவமானப்படுத்தணும் தான் இந்த ஃபங்க்ஷனே வச்சிருக்கீங்களா, இப்படி விஷயம் இப்பெல்லாம் நடக்கும்னு தெரிஞ்சுதான் நான் அந்த ரிசப்ஷனே வேணான்னு சொன்னேன்னு சொல்லிட்டு நிலா ஒரு பக்கம் கோவப்படுறாங்க. மனோகர் என்ன நினைச்சுன்னு எனக்கு எதுவும் தெரியாதுமா, அவரே விருப்பப்பட்டு அந்த வேலையை செஞ்சதுக்கு நான் என்னமா பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஒரு பக்கம் வானதியும் நிலா கிட்ட சொல்றாங்க. பாண்டியன் கூட எல்லாருக்கும் உட்காந்து கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. ஒரு பக்கம் நிலா மனோகர் கிட்ட நீங்க வேணும்னே தான் எல்லாமே பண்றீங்க, நீங்க வேணும்னே தான்ப்பா எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு மனோகர் கிட்ட ரொம்பவே கோவப்படுறாங்க. ஒரு பக்கம் சேரன் நிலாவை சமாதானப்படுத்துறாங்க. தயவு செய்து நிலா ஃபங்க்ஷனுக்கு எல்லாரும் வந்துகிட்டு இருக்காங்க, இந்த டைம் பார்த்து நீ கோவப்படாத, முதல்ல போயிட்டு ஸ்டேஜ்ல போய் நில அப்படின்னு சொன்னாங்க. நடக்கிறது எதுவுமே எனக்கு பிடிக்கல, இந்த ரிசப்ஷனே வேணான்னு தோணுது, இப்பயே நம்ம இங்க இருந்து கிளம்பி போயிடலான்னு தோணுது அப்படின்னு சொல்றாங்க. ஒரு பக்கம் சேரன் தயவு செய்து நிலா அப்பெல்லாம் முடிவெடுக்காத, ஃபங்க்ஷன் கொஞ்சம் நேரத்துல முடிஞ்சிடும், அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு தானப்பா போறோம், கொஞ்சம் பொறுமையாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்தி நிலாவை ஸ்டேஜுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. நிலாவும் சோழனும் ஸ்டேஜ்ல நிக்கிறாங்க. அப்ப நிலாவுடைய சொந்தக்காரவங்க எப்படிப்பட்ட பொண்ணுக்கு இப்படிப்பட்ட ஒரு மாப்பிள்ளை கிடைச்சிருக்கான் பாருங்க, போய் ஒரு டிரைவர் மாப்பிள்ளை போய் கிடைச்சிருக்கான்னு சொல்லிட்டு சோழனை ரொம்பவே அவமானப்படுத்தி பேசிக்கிட்டு இருக்கிறத சேரன் கேட்டுட்டு ரொம்பவே வருத்தப்படுறாங்க.